உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். யூடியூபர் ஆனதுலேருந்து எடிட் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் தாங்க போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் ஆச்சு, எடிட் பண்ணுறதுக்கும் 1 மந்த் ஆயிடுச்சுங்க. எந்த ஊர்லேயும் கிடைக்காத அதிசயம் எங்கள் ஊரில் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கறி சல்லாவும் புரோட்டாவும் தாங்க. நான் அபுதாபியில் இருக்கும் போதே பிளானை போட்டுட்டேன், ஊருக்கு வந்து வாங்கி சாப்பிடணுன்ட்டு. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு துணி காய போடுறதுக்காக மேலே வந்திருந்தேன். இது தாங்க எங்கள் வீட்டு புது உறுப்பினர். இதோட பேர் தாங்க சிண்டு. இதோட சேட்டைக்கு எண்டே இல்லை. அப்புறமா அடிக்கிற வெயிலுக்கு துணியெல்லாம் காய போட்டுட்டு ஃபேனில் உட்காரலான்னு சொல்லிட்டு வந்தா எனக்கு முன்னாடியே இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருக்குங்க. இந்த சின்ன சிண்டு கூட விளையாடுறதுக்காக அவங்க அண்ணன் பெரிய சிண்டுவும் வந்துட்டான். அப்புறமா இதுங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு அண்ணன் வீட்டில் விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் மார்னிங் சாப்பாடு லிமிட்டாக தாங்க சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இவர் தாங்க என்னுடைய மருமவர். இவர் கேட்குற மொதல் வார்த்தை, மாமா எப்போ ஊருக்கு வர்றீங்க, மாமி எப்போ ஊருக்கு வர்றீங்க, இதை தாங்க கேட்பாரு. ரொம்ப பாசக்கார பைபிள். சரி வாங்க விருந்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே தடபுடலாக விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டோம். வாங்க இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நெய் சோறு, பீஃப் கிரேவி, தால்ச்சா, அப்புறமா சிக்கன் பொரிச்சது, டெசர்ட்டுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தாச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாமல் எப்படிங்க ரிட்டர்ன் போகிறது? ஈவினிங் மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கஃபே தாங்க போயிட்டுருக்கோம். இது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இத்தாலியன் கஃபே. இங்கே தான் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணியிருந்தோம். கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்தால் என்னங்க பண்ணுவோம், அப்படி ஒரு அரட்டை அடிச்சுட்டு ஆளுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஷார்ட் பீரியட்லையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விளாக் அப்படியே மறுநாள் எடுத்தது. இன்றைக்கும் எங்களுக்கு விருந்து சாப்பாடு தாங்க. என்னோட மாமி வீட்டில் விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னம்மா விருந்துன்னு சொல்கிறியே, நீ வீட்டில் சமையல் பண்ண மாட்டியான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்னங்க பண்ணுறது, இவங்க எல்லாரும் நம்மளை அன்பாக கூப்பிடும்போது போய் தானே ஆகணும். அப்புறமா என்ன, ஊருக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓரளவு எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறமா என்னோடய ஹபியும் அவங்க எடுத்து வச்சதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி பெட்டியும் கட்டியாச்சு. இது ரிஹர்சல் தாங்க. மெயின் பிக்சரே இன்னும் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான். அபுதாபியில் கடை இல்லையான்னு நீங்கள் கேட்டால் எல்லாமே இருக்க தான் செய்யுது. நம்ம ஊர்லேருந்து கொண்டு போனால் அது தனி ஃபீல் தானே. நார்மல் ட்ரெஸ்ஸையே ராப்பாகலாம் தேடி எடுப்போம். ஈது ட்ரெஸ்ங்க பார்த்து தானே எடுக்க முடியும். இருந்தாலும் எங்களுக்கு பஸ்ஸுக்கும் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கடையே ஒரு புரட்டி எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரணகலத்துலேயும் நான் சும்மா இல்லாமல் நாங்கள் போன கடையில் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 5000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசைக்கல் ஃப்ரீயாக கொடுப்போன்னு. நாங்கள் 5000க்கு கொஞ்சம் தான் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டை பார்த்தேன், சரி ஓகே ஒரு டாப்பை வேணால் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு ஆஃபருக்கு கொடுத்த தோசைக்கல்லையை வாங்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அவசரமாக கொண்டு வந்த ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டு எங்களுக்காக காத்திருந்த பஸ்ஸுக்காக நாங்களும் ஓடி வந்துட்டோம். பஸ்ஸு வந்ததுமே நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜையும் செட் பண்ணிவிட்டு நாங்களும் சிட் பண்ணிட்டோம். இது தாங்க நான் படித்த ஸ்கூல். அப்புறமா மிட் நைட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் டீ குடிக்கிறதுக்காக பஸ்ஸை பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஆளுக்கு ஒரு பாதாம் மில்கை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற ஸ்நாக்ஸையும் பார்த்துட்டு இருந்தேன், என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் பால்கோவா வாங்காமல் இப்படி அதையும் கையோடு வாங்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் அபுதாபி ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.